கல்வி தொலைக்காட்சியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது பிப்ரவரி 2026 ஆண்டிற்குரிய நடப்பு நிகழ்வுகளின் ஒரு சூப்பரான தொகுப்பு. சரியா? சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் நடப்பு செய்திகள் ரொம்ப முக்கியமான ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்குது. சப்ஜெக்ட்ல இருந்து ஸ்ட்ராட்டஜியை முதற்கொண்டு அந்த நடப்பு செய்தியில என்ன வந்திருக்குதோ அதான் லிங்க் பண்ணி கேட்கறாங்க. அதனால நம்ம அது தொடர்பான எல்லா செய்தியும் சிறப்பான முறையில் தொகுத்து வழங்க போறோம். கண்டிப்பா தொடர்ந்து நல்லபடியா பார்த்துட்டே வாங்க. சரிங்களா? ஓகே, ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது பிப்ரவரி 2026 ஆண்டிற்குரிய நடப்பு செய்திகளின் தொகுப்பு. ஃபர்ஸ்ட் பார்க்க வருது பாருங்க. 2026 ஆண்டில், சரிங்களா, 2026 ஆண்டில் அதிக அளவு தங்கம் இருப்பு வைத்துள்ள நாடுகள். யார் அதிக அளவுக்கு கோல்டு ரிசர்வ் வச்சிருக்காங்க, ஒரு கவர்மெண்ட் யார் அதிகமா வச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்டியல். இது யார் வெளியிடுறாங்கன்னு சொல்லி பார்த்தா வேர்ல்டு லெவல்ல வேர்ல்டு கோல்டு கவுன்சில், சரியா, உலக தங்க சபைன்னு சொல்லுவாங்க. இது அமைந்துள்ள இடம் ஹெட் குவார்ட்டர் பார்த்தா லண்டன்ல இருக்குது. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது 1987. சரியா? இவங்க தான் அந்த வேர்ல்டு லெவல்ல கவர்மெண்ட் எவ்வளவு தங்கம் வச்சிருக்காங்க அந்த பட்டியலை வெளியிடுறாங்க. இதனுடைய அந்த கிளை ஒரு பிரான்ச் பார்த்தா இந்தியாவில் எங்க இருக்கு பார்த்தா மும்பையில் இருக்குது. இது ஒரு எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க, நோட் பண்ணிக்கோ. சரிங்களா? சரி, இவங்க வெளியிட்ட அறிக்கையின்படி, சரிங்களா, யார் அதிக அளவு, எந்த கவர்மெண்ட் அதிக அளவு கோல்டு ரிசர்வ் வச்சிருக்காங்க அப்படின்னா நம்பர் 1 அமெரிக்கா. அமெரிக்கா தான் 8133 டன்கள் தங்கத்தை ரிசர்வ் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அடுத்த செகண்ட் பிளேஸ்ல பார்த்தா ஜெர்மனி. அமெரிக்காவும் ஜெர்மனிக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. அது 8133 டன்னு. ஒரு டன்னுங்கிறது 1000 கிலோ. சரியா? ஜெர்மனி அப்படிங்கிறது 3350 தான். சரி, 3ல 1 பங்கு தான் செகண்ட் பிளேஸே வருது. 3ஆம் இடத்துல இத்தாலி. இந்த பட்டியலில் நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. மொத்த தங்கம் 880 டன்னு மட்டும் தான். சரிங்களா? இது ஒரு ரிப்போர்ட். இன்னொரு தனியார் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கவர்மெண்ட் வச்சிருக்கிற தங்கம், பொதுமக்கள் அதிக அளவு பயன்படுத்துற தங்கம் வேர்ல்டுல எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில தான் அதிகமா பயன்படுத்துறாங்க தங்கம். சரி, அந்த செயின், மோதிரம் அந்த மாதிரி ஓகேவா, அதிகமா ஜுவல்ஸ் பயன்படுத்துறதுல வேர்ல்டுல டாப்ல இருக்குது இந்தியா. மொத்தம் கிட்டத்தட்ட 24,000 டன்னு. சரியா? எவ்வளவுமா? 24,000 டன்னு. கவர்மெண்ட் வச்சிருக்கிறது வெறும் 880 டன்னு தான். பொதுமக்கள் வைக்கிற யூஸ் பண்ற தங்கத்தோட அளவு 24,000 டன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அதிக அளவு தங்கம் இந்தியாவில் எந்த பகுதியில் பயன்படுத்துறாங்க? தென்னிந்தியா. தென்னிந்தியாவில் டாப்ல இருக்குது. சரியா? திருநெல்வேலி, மதுரை, சரிங்களா, இந்த கன்னியாகுமரி ஏரியாவில் அதிக அளவு தங்கங்கள் மக்களால் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது யூஸ் இல்லாம தங்கம் நிறைய வேஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஓகே, ஞாபகம் வச்சுக்கோமா, இது ஒரு முக்கியமான அறிக்கை. அடுத்தபடியாக ஏன்னா தங்கம் இருக்கிற விலைக்கு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான ஒரு சுயசரிதை புத்தகம். சரி, ஒரு ஆட்டோபயோகிராஃபி பாருங்க, 4 Stars of Destiny. சரி, அந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுயசரிதை புத்தகம் பார்த்துக்கோங்க. இதோட நம்மளுடைய ஆர்மியோட இதுக்கு முன்னாடி ஃபார்மர் ஆர்மி சீஃப் ஜெனரல் எம்.எம். நரவணே. சரி, எம்.எம். நரவணே அவர்கள் தான் இந்த சுயசரிதை புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இது ஒரு பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன், செய்தியில பார்த்திருப்பீங்க. சரிங்களா? இவர் நரவணே அவர்கள் 2019 இருந்து 2022 வரைக்கும் இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியாக பணியாற்றியவர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. தற்போது இந்தியன் ஆர்மியோட அந்த தலைமை தளபதியாக இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா ஜெனரல் உபேந்திரா திவிவேதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. 4 Stars Destiny அப்படிங்கிறது எம்.எம். நரவணே அவர்கள் எழுதியது. சரிங்களா? அடுத்தபடியாக ஆர்டமிஸ் 2 திட்டம் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இந்த ஆர்டமிஸ் 2 அப்படிங்கிற திட்டம் பார்த்தீங்கன்னா நிலாவிற்கு மீண்டும் மனிதர்களை அழைத்து செல்வதற்கு, சரிங்களா, நாசா அமைப்பினால் மேற்கொள்ளப்படும் ஒரு திட்டம். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா 1969, சரி, 1969 ஜூலை 20ல நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நிலாவில் முதல் முறையாக தன்னுடைய இடது கால், சரி, லெஃப்ட் லெக்க வச்சு நிலாவில் காலை இறங்குறாருல்ல. அதுக்கப்புறம் 1969 இருந்து 1972 வரைக்கும் 6 திட்டங்கள் மூலமாக 6 விண்கலங்களை பயன்படுத்தி 12 மனிதர்களை நிலாவிற்கு தரையிறங்க வச்சு சாதனை படைச்சிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் நம்முடைய இஸ்ரோ அமைப்பானது சந்திரன் 1 மூலமாக நிலாவில் தண்ணீர் இருப்பதற்கான மூலக்கூறுகள் இருக்குது, சரி, மண்ணோட மண்ணா கலந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு கண்டுபிடிப்பை முதல் முறையாக கண்டுபிடிச்சாங்க தென் பகுதியில், நிலாவின் தென் பகுதியில். அது உறுதி செய்வதற்கு, சரிங்களா, நாசா அமைப்பானது ஒரு திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. அதோட பேர் தான் ஆர்டமிஸ் திட்டம். ஆர்டமிஸ் 2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டமிஸ் 1 அப்படிங்கிறது ஏற்கனவே 2022ல முடிச்சிட்டாங்க. ஆர்டமிஸ் 2 அப்படிங்கிறது ஏப்ரல் 1ஆம் தேதி, சரி, ஏப்ரல் 1, 2026ல நாசா செயல்படுத்துறாங்க. இதுல ஒரு 4 விண்வெளி வீரர்கள் நிலாவை ஜஸ்ட் சுத்தி பார்த்துட்டு வர போறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஆர்டமிஸ் 3, சரி, ஆர்டமிஸ் 3 அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக மனிதர்கள் நிலாவில் 1972ஆம் ஆண்டிற்கு பிறகு நாசா அமைப்பினால் நிலாவில் மனிதர்கள் மீண்டும் தரையிறக்க போறாங்க. ரொம்ப முக்கியமான திட்டம். ஞாபகம் வச்சுங்க, அடிக்கடி இனிமே எக்ஸாம்ல இதை கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, பார்த்துக்கோமா, ரொம்ப முக்கியமான திட்டம். 1972 இந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதற்கு பயன்படுத்தப்படவுள்ள ஆர்டமிஸ் அந்த திட்டத்திற்கு பயன்படுத்தப்படவுள்ள அந்த விண்கலத்தின் பெயர் ஓரியன். அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த ராக்கெட்டோட பேரு SLS ராக்கெட். ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்தபடியாக இந்த விண்வெளி வீரர்கள் அந்த பேர்லாம் கொஞ்சம் பார்த்துக்குமா. ரீட் வைஸ்மேன் அவர்கள் தான் இந்த டீமோட கேப்டனா இருக்க போறாங்க. சரிங்களா? எல்லா செய்திகளும் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா?
இந்த விக்டர் குளோவர் அவர்கள் அது கொஞ்சம் பாத்துங்க. சரியா, ஃபர்ஸ்ட் கருப்பினத்தை சேர்ந்த நபர் நிலாவுக்கு போக போறாங்க. கிறிஸ்டினா கோச் அவர்கள் முதல் பெண்மணியா இருக்க போறாங்க. அதே மாதிரி கனடா நாட்டிலிருந்து சரியா அமெரிக்கர் அல்லாத ஒரு நபர் நிலாவிற்கு போக போறாங்க அப்படின்னா இந்த ஜெர்மி ஹான்சன் அவர்கள் தான். இந்த 4 பேரும் ஒவ்வொரு சிறப்பு திருப்பி ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்தபடியாக மகாராஷ்டிராவின் முதல் பெண் துணை முதலமைச்சர். சரிங்களா, பாத்துக்கோங்க. அதாவது மகாராஷ்டிராவில் பாருங்க, சரிங்களா, துணை முதல்வர் டெபுட்டி சிஎம் இருந்த அஜித் பவார் அவர்கள் சில கடந்த ஜனவரி 2028 தேதியில பார்த்தீங்கன்னா, ஓகேவா, 2026 ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு விமான விபத்துல அவங்க உயிரிழந்திருப்பாங்க. அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய மனைவி, சரிங்களா, மனைவி அவர்கள் தான் இப்ப ரீசெண்டா பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தின் சரிங்களா துணை முதல்வராக பதவி ஏற்றிருக்காங்க. அவங்களுடைய பேரு சுனேத்ரா பவார். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, இவர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஓகேவா. அதே மாதிரி மகாராஷ்டிராவின் தற்போதைய முதலமைச்சராக இருப்பவர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள். இது ஏன் இந்த துணை முதலமைச்சர் சொல்றேன் அப்படின்னா, ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி ஆக்சிடென்ட்ல ஹெலிகாப்டர் விமான விபத்தில் இறந்திருக்காங்க. அதே மாதிரி துணை முதல்வராக பதவி ஏற்றிருக்காங்க. ஒரு சில மாநிலங்கள் தான் இந்தியாவில் டெபுட்டி சிஎம்ங்கிற பதவி இருக்குது. டெபுட்டி சிஎம் கொடுத்துட்டு எந்த மாநிலம் சொல்லி எக்ஸாம்ல கேட்கலாம், கவனமா இருந்துக்கோங்க. இப்போது தமிழ்நாட்டில் துணை முதல்வர் இருப்பவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மறந்துடாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி லோக் பவனில், சரியா, லோக் பவனில் சுனேத்ரா பவார் அவர்களுக்கு மகாராஷ்டிராவின் ஆளுநர் ஆச்சாரியா தேவவிரத் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காங்க. சரிங்களா? ராஜ்பவன் அப்படிங்கிறது ஆளுநர், ஒரு ஸ்டேட்டோட கவர்னர் தங்கியிருக்கிற அந்த மாளிகையோட பழைய பேரு, புதிய பெயர் லோக் பவன், அதாவது மக்கள் மன்றம். இதையும் நோட் பண்ணிக்கோங்க, பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள ஒரு இடம். சரிங்களா? அடுத்தபடியாக மகாராஷ்டிரா மாநிலத்தின் மற்றொரு துணை முதலமைச்சர் யார் பார்த்தீங்கன்னா ஏக்நாத் ஷிண்டே. அதையும் நீங்க மறக்க கூடாது. சரிங்களா? அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்க. சரியா, 114th ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ். சரியா, கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டி சொல்லுவாங்கல்ல, நிறைய டென்னிஸ் போட்டிகள் இருந்தாலும் இந்த கிராண்ட் ஸ்லாம் அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றது 4 டென்னிஸ் போட்டிகள் தான். அதுல ஒன்னு எதுன்னு சொல்லி பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் போட்டி, அடுத்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு ஓபன், அடுத்து பார்த்தீங்கன்னா விம்பிள்டன். இந்த விம்பிள்டன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லண்டனில் நடைபெறும், இங்கிலாந்துல. அடுத்து யுஎஸ் ஓபன். இந்த 4 தான் கிராண்ட் ஸ்லாம் அந்தஸ்து பெற்ற டென்னிஸ் போட்டி தொடர்கள். இதுல ஒரு ஆண்டில் நடைபெறும் முதல் கிராண்ட் ஸ்லாம் அந்தஸ்து பெற்ற டென்னிஸ் போட்டி தொடர் பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டி தான். சரிங்களா? அடுத்து பிரெஞ்சு போட்டி நடக்கும். பிரெஞ்சு அப்படிங்கிறது கிளே கோர்ட்ல, சரி, களிமண் தலையில் நடக்கும். விம்பிள்டன் லண்டன்ல நடக்கும். யுஎஸ் ஓபன். இந்த ஆர்டரை மறந்துடக்கூடாது, எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. இதுல ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்த ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில சாம்பியன் பட்டத்தை வென்றது புகழ்பெற்ற சூப்பரான ஃபேமஸான பிளேயர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கார்லோஸ் அல்கரஸ் அவர்கள். சரிங்களா? அதே மாதிரி பெண்கள் பிரிவில் பார்த்தீங்கன்னா எலினா ரபைக்கினா அவர்கள் கஜகஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். அவங்க வந்து சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான செய்திமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக ஒரு மாநில அரசு சம்பந்தப்பட்ட ஒரு சூப்பரான திட்டம் பாருங்க, கல்யாண சம்பதா திட்டம். சரி, கல்யாண சம்பதா, சரி, கல்யாணத்துக்கு சம்மதம் இல்ல, கல்யாண சம்பதா அப்படிங்கிற ஸ்கீம் கர்நாடகாவின் பல்லாரி பகுதியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிமுகப்படுத்திய ஒரு வேளாண்மை சார்ந்த மேம்பாட்டு திட்டம் ஆகும். சரிங்களா? அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் தற்போது நிதியமைச்சராக இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை சரியா உறுப்பினராக, சரியா, ராஜ்யசபா எம்பியாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. எந்த மாநிலத்திலிருந்து? கர்நாடகால இருந்து. அதுல பல்லாரி பகுதியில் ஒரு வேளாண்மை மேம்பாட்டு திட்டத்தை தொடங்கி இருக்காங்க. அதுக்கு வச்ச பேர் தான் கல்யாண சம்பதா திட்டம். ஞாபகம். சரிங்களா? இது இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கவும், விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்கவும், இயற்கை விளைபொருட்களுக்கு முன்னுரிமை வழங்கவும் வேளாண் விஞ்ஞானிகளுடன் இணைந்து செயல்படும் உதவுகிறது. சூப்பரான திட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க. எதன் அடிப்படையில் இதை தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. இதுக்கு நிதி வேணும்ல, ஃபண்ட். பாருங்க, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பின்தங்கிய கிராமங்களை தேர்ந்தெடுத்து தனது எம்பி தொகுதி மேம்பாட்டு நிதி, சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எம்பி எல்ஏடி சொல்லுவாங்கல்ல, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். சரிங்களா? இந்த திட்டம் 1993 தொடங்கியிருப்பாங்க. இந்த திட்டத்தின் மூலம் அதுக்கு தேவையான நிதிகளை பெற்றுக் கொடுத்துருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த திட்டம், அடுத்த நோட்ஸ் போலாமா? சரிங்க, இது பார்த்துங்க. எம்பி எல்ஏடிஎஸ், அடுத்து எம்எல்ஏ, சரி, எம்எல்ஏ லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம், எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமான ஒரு இந்தியன் எக்கனாமி தொடர்பான செய்தி பாருங்க. புகையிலை பொருட்களுக்கான ஜிஎஸ்டி உயர்வு. சரியா, டொபாக்கோ ப்ராடக்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. சரியா, ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஜூலை 1, 2017 இந்த ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைக்கு வந்தது. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 101, சரியா, 101வது அரசாங்க சட்ட திருத்தம் ஜிஎஸ்டி பற்றியுடன் தொடர்புடையது. சரியா, ஜிஎஸ்டி அப்படிங்கிறது தற்போது வரைக்கும் 2 விகிதங்கள் தான் விதிக்கப்படுகிறது. ஒன்று 5%, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 18%. இந்த 2% ஜிஎஸ்டி அப்படிங்கிறது செப்டம்பர் 24, 2022 இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இந்த ஜிஎஸ்டி எவ்வளவு போடலாம், எவ்வளவு எதுல இருந்து ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் கொடுக்கலாம், அதிகரிக்கலாம், குறைக்கலாம், எல்லா முடிவுகளும் எங்க எடுக்கப்படும்? ஜிஎஸ்டி கவுன்சில்ல தான் முடிவெடுக்கப்படும். அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு எப்பவுமே தலைவர் இருப்பவர் மத்திய நிதியமைச்சர் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இவங்க தான் இந்த ஜிஎஸ்டி பிப்ரவரி 1, 2026 முதல் சிகரெட்டு, குட்கா,
ஜர்தா ஜர்தா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மற்றும் பான் மசாலா மீதான ஜிஎஸ்டி 40% உயர்த்தப்பட்டுள்ளது. சில ஜிஎஸ்டி கவுன்சில் நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஸரி ஐட்டம்ஸ், ஆடம்பர பொருட்கள், உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த சின் ப்ராடக்ட்ஸ், SIN சின் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 40% வரைக்கும் ஜிஎஸ்டி போட முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி அடிப்படையில் தான் இந்த ஜிஎஸ்டி வந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த செய்தி போலாமா? இன்னொரு முக்கியமான பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நீக்கம். சரியா? மணிப்பூர்ல பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கலவரம் நிறைய போயிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நியூஸ் ஏதாவது வந்துட்டு தான் இருக்குது. பாருங்க, ஓராண்டாக மணிப்பூரில் நீடித்து வந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி நீக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர் முதல்வராக யும்நாம் கம்சந்த் சிங் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா பிஜேபி கட்சியை சேர்ந்தவர். சரிங்களா? மணிப்பூர்ல இந்த குக்கி, இந்த நாகா இவங்களுக்கு இடையே சரியா பயங்கரமான கலவரம், சண்டை பிரச்சனை வந்ததுனால சரிங்களா அங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. ஓகேவா? அதை நீக்கிட்டு தற்போது புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் பிஜேபி கட்சியை சேர்ந்த யும்நாம் கம்சந்த் சிங் ஞாபகம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. சரிமா? அடுத்தபடியாக மணிப்பூர் வரலாற்றில் முதல் முறையாக இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. மணிப்பூர்ல இருக்கிற குகி இனத்தை சேர்ந்த இப்படி செய்தியில் வந்ததுனால குகி அந்த இன மக்கள் எந்த மாநிலத்தில் வாழ்றாங்க அப்படி கேட்கலாம். ஞாபகம். சரிங்களா? மணிப்பூர் வரலாற்றில் முதல் முறையாக குகி இனத்தை சேர்ந்த நம்சா கிப்கன் என்ற பெண்மணி முதல் முறையாக துணை முதல்வராக பொறுப்பேற்றுக்கிறாங்க. இது ஒரு சாதனை. ஞாபகம். சரிங்களா? ஓகே. அடுத்து மற்றொரு துணை முதல்வர், இன்னொரு டெபுட்டி சிஎம் நாகா மக்கள் முன்னணியை சேர்ந்த லோசி டிகோ அவர்கள் பொறுப்பேற்றுக்கிறாங்க. சரி, அப்ப முதலமைச்சர் பேரும் தெரிஞ்சுக்கோங்க, டெபுட்டி சிஎம் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே வரலாற்றில் இடம் அடையக்கூடிய நபர்களின் பெயர். அதே மாதிரி மணிப்பூர் தலைநகரம் இம்பாலில் மணிப்பூர் ஆளுநராக இருக்கிற சரி அஜய் பல்லா அவர்கள் அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காங்க. சரிங்களா? மணிப்பூரில் குகி மற்றும் மைதேயி என இரு இன மக்களிடையே நீடித்து வந்த மோதல் வன்முறையாக மாறியது. சரிங்களா? எஸ்டி அந்தஸ்து யாருக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது, அதுக்கு தான் இந்த பிரச்சனை வந்துச்சு, குக்கி மற்றும் மைதேயி. சரிங்களா? இதுக்கு முன்னாடி பிரச்சனை இருந்தவர், அதாவது மணிப்பூரின் முதல்வராக இருந்தவர் பைரன் சிங் அவர்கள் தன்னுடைய முதல் பதவியை February 9, 2025 ரிசைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்தாங்க. இப்போ புதுசா முதலமைச்சரும் வந்தாச்சு. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான ஒரு செய்தி பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, அந்த ஸ்ட்ராட்டஜிகளை கூட இதெல்லாம் கேட்பாங்க. சரி, ஐசிஎஃப் சாதனை. சரி, ஐசிஎஃப்னா இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி, ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தயாரிப்பு ஆலைகள் சொல்லுவாங்கல்ல. இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ரயில்கள், சரி முக்கியமா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில், இதுக்கு தேவையான எல்லா ரயில் பெட்டிகளும் மேக்ஸிமம் எங்க தான் தயாரிக்கிறாங்க? நம்ம சென்னை பெரம்பூர்ல இருக்கிற ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகிறது. இந்த ஐசிஎஃப் வந்து உருவாக்கப்பட்ட வருஷம் 1955. சரி, 1955 அப்படின்னா சரி முக்கியமானது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த திருமண சட்டம், ஹிந்து மேரேஜ் ஆக்ட், SBI வங்கி நேஷனலைஸ் பண்ணது 1955 ஜூலை 1. அதே வருஷத்துல ஐசிஎஃப் வந்து உருவாக்கி இருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தபடியாக பாத்துக்கோங்க, நாட்டின் முதல் ரயில் பெட்டி தொழிற்சாலை ஐசிஎஃப் ஆகும். சரி, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரயில் பெட்டி தொழிற்சாலை தொடங்கப்பட்டது இந்த ஐசிஎஃப் பெரம்பூர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன சாதனை சமீபத்தில் படைச்சிருக்காங்க, ஏன் நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னா ஐசிஎஃப் சார்பில் 80,000வது அந்த ரயில் பெட்டி ரயில் கோச் வந்து தயாரிச்சிருக்காங்க. இது ஒரு சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இந்த வரலாற்று மைல்களான அந்த 80,000வது பெட்டி ரயில் பெட்டி எதற்காக தயாரிக்கப்பட்டுள்ளது சொல்லி பார்த்தீங்கன்னா அம்ரித் பாரத் ரயில் சரிங்களா தொடரின் ஒரு பகுதியாக உள்ளது. அம்ரித் பாரத் ரயில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சு. சரிங்களா? அடுத்து ஐசிஎஃப் இந்திய ரயில்வேயின் மேக் இன் இந்தியா 2014ஆம் ஆண்டுல மேக் இன் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது. இந்தியாவில் தயாரிப்பு அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்பட்டது. அந்த மேக் இன் இந்தியா திட்டம் மற்றும் நெட் ஜீரோ கார்பன் எமிஷன், பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வு, இந்த இலக்குகளை அடைவதற்கு முக்கியமான பங்கு இந்த ஐசிஎஃப் இருக்கு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. சரியாமா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு சூப்பரான திட்டம் பாருங்க, பிரைம் மினிஸ்டர் சூரியகார் முஃப்த் பிஜ்லி யோஜனா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அதாவது சூரிய சக்தி சரியா அந்த உற்பத்தி பண்ணுவதற்கு நம்ம தங்கி இருக்கிற வீடுகள் குடியிருப்புகளுக்கு மேல இந்த சோலார் பேனலை பொருத்துவாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக அந்த சூரிய சக்தியின் மூலமாக இந்த மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இந்த திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி 22, 2024. சரி, இந்த டேட்ல தான் அயோத்தியில் ராமர் கோவிலுக்கான அந்த சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அன்னைக்கு டேட்ல ஜனவரி 22, 2024 ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த திட்டம் முறைப்படி தொடங்கப்பட்ட நாள் சரியா February 13, 2024 தொடங்குறாங்க. சரி, February 13 தேசிய லெவல்ல இந்தியாவில் நேஷனல் விமென்ஸ் டே. ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்றைய தினத்துல அந்த ஸ்கீம் முறைப்படி தொடங்குறாங்க. சரிங்களா? ஓகே. இலக்கு, இந்த திட்டத்தின் முக்கியமான இலக்கு ஓகேவா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2026-27 ஃபினான்ஷியல் இயர்க்குள்ள 1 கோடி குடியிருப்புகள் சரி 1 கோடி குடியிருப்புகளுக்குள்ள ஹவுஸ் ஹோல்டுக்குள்ள எவ்வளவுமா சோலார் பேனல்களை பொருத்த வேண்டும், சோலார் தகடுகளை பதிக்க வேண்டும். இதன் மூலம் 1 லட்சம் கோடி யூனிட் மின்சாரத்தை தயாரிக்க வேண்டும். அப்படிதான் இந்த திட்டத்தை இலக்கா சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இலக்கு, இந்த திட்டம் அதாவது சூரிய சக்தி மூலமாக பண்ணும்போது இந்த கரிய அமில வாயு வெளியேற்றம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். இதனை இந்த திட்டத்தின் மூலமாக 72 கோடி டன் அந்த கரிய அமில வாயு வெளியேற்றத்தை குறைக்கணும் சொல்லிக்கிறாங்க. சரி, அந்த ரெடியூசிங் கார்பன் டை ஆக்சைடு சரி அது வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க எமிஷன். அடுத்து பயன்கள், இந்த திட்டத்தில் யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்களுக்கு 300 யூனிட் வரைக்கும் சரியா இலவச மின்சாரம் ஃப்ரீ மின்சார எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி
அவங்க உற்பத்தி பண்ற எக்ஸ்ட்ரா அந்த மின்சாரம் உபரி மின்சாரத்தை கவர்மெண்ட் விற்பனை செய்வதன் மூலம் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். சரி, அவங்ககிட்ட இருந்து அந்த உபரி மின்சாரத்தை கவர்மெண்டே வாங்கிப்பாங்க, ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு ரூபாய் காசு அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலம் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்னொரு சிறப்பு, இந்த திட்டத்தில் சேர்வு அந்த பயனாளிகளுக்கு சரிங்களா மானியம் சப்சிடி வழங்கப்படுகிறது. எப்படின்னு சொல்லி பாருங்க. 1 கிலோவாட், சரி 1 கிலோவாட் மின்சாரத்தை தயாரிக்கிற கெப்பாசிட்டி இருந்தா அவங்களுக்கு ரூபாய் 30,000 வரையிலும், 2 கிலோவாட் வரையில் ரூபாய் 60,000 வரையிலும், 3 கிலோவாட் அல்லது அதற்கு மேல் இருந்தா ரூபாய் 78,000 வரைக்கும் சப்சிடி சரி மானியம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த திட்டத்தில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தகுதி, இந்த திட்ட பயனாளிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொந்த வீடு இருக்கணும். வாடகை வீட்டில் உட்காந்து மேலே பண்ண முடியாது, ஏன்னா ஹவுஸ் ஓனர் சண்டைக்கு வந்துருவாங்க. அதோட சொந்த வீடு மற்றும் மின் இணைப்பு உள்ள அனைத்து இந்திய குடிமக்களும் இந்த திட்டத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்டு இருக்கிற திட்டம், விட்டுறாதீங்க மக்களே. சரியா? அடுத்து, இந்தியாவில் சூரிய மின்சக்தி உற்பத்தி எக்ஸ்ட்ரா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துங்க. சூரிய மின்சக்தி உற்பத்தியில யார் டாப்ல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் டாப்ல இருக்காங்க. சரி, 18,700 சரி 18,700 மெகாவாட் உற்பத்தியுடன் ராஜஸ்தான் நம்பர் 1. செகண்ட் பிளேஸ்ல குஜராத் இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரிமா? அதே மாதிரி வீட்டு மாடி, வீட்டுக்கு மேல சரியா டாப்ல இந்த ரூஃப் டாப்னு சொல்லுவாங்கல்ல, வீட்டு மாடி சூரிய மின்சக்தி உற்பத்தி திறனில் 2,800 மெகாவாட் உற்பத்தியுடன் குஜராத் டாப்ல இருக்காங்க. அங்க ஓவராலா இங்க பாக்குறோம், இங்க வீட்டுக்கு மேல உற்பத்தி பண்றதுல குஜராத் டாப்ல இருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல ராஜஸ்தான் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை வர 2030ஆம் ஆண்டிற்குள் 5 லட்சம் மெகாவாட்டாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 500 ஜிகாவாட் சொல்லுவாங்க, 500 ஜிகாவாட் ரெனியூவபிள் எனர்ஜி மூலமா நம்ம உற்பத்தி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான இலக்கு ஆண்டு மறந்துடக்கூடாது. எந்த வருஷம்? 2030. சரியா? 2030 தமிழ்நாடு அரசு $1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடைவதற்கு இலக்கு நிர்ணயம் பண்ணிருக்காங்க. உலக சுகாதார அமைப்பு சரியா மலேரியா, மூளைக்காய்ச்சல், எய்ட்ஸ் சரியா அந்த டிபி இந்த டிசீஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்றதுக்கு 2030 டார்கெட் வச்சிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்ம நிறைய சரி இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்துட்டே இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ்டிஜி இலக்கு ஐநாவோட அந்த நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குன்னு சொல்லுவாங்க, எஸ்டிஜி டார்கெட் 17, அந்த டார்கெட்டையும் 2030 அடைய வேண்டும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 2030 எக்ஸாமுக்கு எப்பவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை நான் சொல்றேன், மறக்காதீங்க. ஓகேமா? அடுத்து, நேபாளம் இந்தியா நட்புறவு பேருந்து சேவை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நேபாளத்தில் பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரியா? இந்த கேப்ல ஒரு நட்புறவு பேருந்து சேவை வந்து இயக்கி இருக்கிறாங்க. பாருங்க, தலைநகரம் டெல்லி, நம்ம டெல்லியில இருந்து நேபாளத்தின் பெனி நகரம் இடையே நேரடி பேருந்து போக்குவரத்து சேவை பிப்ரவரி 4, 2026 அன்று தொடங்கப்பட்டுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பாருங்க, இந்துக்கள், ஏன்னா உலகின் ஒரே இந்து நாடு அப்படின்னா இந்த நேபாள நாடு சொல்லுவாங்க. இந்துக்கள் புத்த மதத்தினரால் சேர்ந்து வழிபடக்கூடிய முக்திநாத் கோவில், இப்படி செய்தியில வந்ததுனால இந்த கோவில் எங்க இருந்து கேட்கலாம். சரி, முக்திநாத் கோவிலுக்கு செல்லும் நுழைவாயில் பகுதியாக நேபாளத்தின் காண்டகி மாகாணத்தில் உள்ள பெனி நகரம் கருதப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்தபடியாக இந்த டெல்லியில இருந்து பெனி நகரம் இடையே உள்ள மொத்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1400 கிலோமீட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு சிறப்பு, நேபாள நாட்டிற்கு செல்ல இந்தியர்களுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை. தேவையான ஒரு டாக்குமெண்ட், ஒரு அடையாள அட்டை மாதிரி ஏதாவது இருந்தா போதும், பாஸ்போர்ட் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சுக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நேபாள் சரியா பிப்ரவரி மாதம் 2026 நிலவரப்படி நேபாள நாட்டின் முதல் பெண் பிரதமராக பதவியேற்றவர் சுஷிலா அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய பிரதமராக பதவியேற்றுள்ளார் பாலேந்திர ஷா. அதை மறந்துடாதீங்க. என்ன பேருமா? பாலேந்திர ஷா, நேபாள நாட்டின் புதிய பிரதமர். மார்ச் 2026 நிலவரப்படி. இங்க பாக்குற 2026 பிப்ரவரி நிலவரப்படி. சரிங்களா? அடுத்து, இன்னொரு முக்கியமான இந்தியன் எக்கானமி தொடர்புடைய செய்தி பாருங்க. யூபிஐ பரிவர்த்தனைகள் இந்தியா சாதனை. சரி, யூபிஐ அப்படின்னா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், தமிழ்ல சொல்லும்போது ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகம் சொல்லுவாங்க. சரியா? நம்ம ஜிபேல இருந்து போன்பேல இருந்து எதன் மூலமாக நம்ம பணம் வந்துட்டு ஆன்லைன் மூலம் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அதுக்கு வச்ச பேர் என்னமா? யூபிஐன்னு சொல்லுவாங்க. அந்த யூபிஐ வசதி இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் பார்த்துங்க, ஏப்ரல் 11, 2016. சரியா? 2016 இப்போ போயிட்டு 2026, 10 ஆண்டுகள் நிறைவடைது யூபிஐ. இதுவும் எக்ஸாம்ல கேட்க சான்சஸ் இருக்கு. சரிங்களா? இந்திய ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலின் கீழ் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்பிசிஐ, சரியா என்பிசிஐ தான் இந்தியாவில் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாமே கண்ட்ரோல் பண்றாங்க. ஆர்பிஐ வழிகாட்டுதலின் கீழ் இது வந்து செயல்படுகிறது. சரிங்களா? இந்த என்பிசிஐ தான் இந்த யூபிஐ எப்ப அறிமுகப்படுத்திருக்காங்க? 2016. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இன்சூரன்ஸ் அப்படின்னா IRDA சொல்லுவாங்க, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. சரியா? டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னா ட்ராய், TRAI. சரியா? பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் அப்படின்னா செபின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன். சரிங்களா? அந்த யூபிஐ அப்படின்னாலே ஞாபகம் வைக்க வேண்டிய ஏரியா என்பிசிஐ, மறக்காதீங்க மக்களே. சரியா? அடுத்து பாருங்க, என்ன சாதனைகளை பாருங்க. 2025-26 நிதி ஆண்டில் டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யூபிஐ பரிவர்த்தனை 230 லட்சம் கோடி, எவ்வளவு? $2.56 ட்ரில்லியன் சொல்றாங்க.
230 லட்சம் கோடி எட்டி இருக்குது. வேர்ல்டுல எந்த ஒரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக இவ்வளவு பணம் டிரான்சாக்ஷன் பண்ணதே கிடையாது. இந்த சாதனையை இந்தியாவோட யூபிஐ படைச்சிருக்கு அப்படிமா சொல்லிக்கிறாங்க. சரியா? இந்தியாவோட யூபிஐ பெரும்பாலும் எந்த நாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது? ஃபாரின்லயும். ஒன்னு பூட்டான், அண்டை நாடான பூட்டான், சிங்கப்பூர், கத்தார், மொரிஷியஸ், நேபாளம், யுஏஇ, இலங்கை மற்றும் பிரான்ஸ். இந்த பிரான்ஸ் மறந்துடாதீங்க, முக்கியமான பெரிய நாடுகள் இது வருது. சரிங்களா? இங்கெல்லாம் இந்தியாவோட யூபிஐ பயன்படுத்துறாங்க, ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே. இந்த யூபிஐ மூலமாக இந்த டிரான்சாக்ஷன் பண்றதுக்கான அந்த லிமிட் எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரூபாய் 1 லட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்த 1 லட்சம் அப்படிங்கிற லிமிட் பார்த்தீங்கன்னா மருத்துவமனை, ஹாஸ்பிட்டல் மற்றும் எஜுகேஷன் அந்த இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. அது ஒரு செய்தி. அதே மாதிரி உலக அளவில் வேர்ல்டு லெவல்ல இருக்கிற அந்த ரீட்டைல் அந்த மணி டிரான்சாக்ஷன்ல சில்லறை பண பரிவர்த்தனையில இந்தியாவின் யூபிஐ மட்டுமே எவ்வளவு இருக்குது? 49% நோட் பண்ணிக்க மறக்காதீங்க. சரி, வேர்ல்டு லெவல்ல சில்லறை பண பரிவர்த்தனை நடக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட பாதி ரூபாய் இந்தியாவோட யூபிஐ மூலமா தான் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? உலகின் மிகப்பெரிய சில்லறை பண பரிவர்த்தனை அமைப்பாக யூபிஐ IMF அமைப்பு அங்கீகரித்துள்ளது. இது ஒரு கூடுதல் முக்கிய செய்தி, நோட் பண்ணிக்கோ. சரிங்களா? வேர்ல்டு லார்ஜஸ்ட் ரீட்டைல் பேமெண்ட் சிஸ்டம் யூபிஐ இந்தியாவோடது 2016 அறிமுகப்படுத்திருக்காங்க. அடுத்த முக்கியமான பாருங்க, இப்ப இருக்கிற இந்தியன் பார்லிமெண்ட்ல இருக்கிற முக்கியமான தலைவர்கள், இது அப்பப்ப செய்தியில வருவாங்க, நான் தொகுத்து ஒரே ஏரியால கொடுத்திருக்கேன் பாருங்க. சரி, பார்லிமெண்ட்ல இருக்க முக்கியமான ஹெட், ஓகேவா? ஒன்னு லோக்சபா ஸ்பீக்கர், மக்களவை சபாநாயகர் இருப்பவர் திரு ஓம் பிர்லா அவர்கள், ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா தொகுதி MP ஓம் பிர்லா. இவங்க ஏன் செய்தியில வந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இம்பீச்மென்ட், சரியா, பதவி நீக்கம் செய்வதற்கு எதிர்க்கட்சிகள் முயற்சி பண்ணாங்க, தோல்வியில் முடிவடைந்தது அந்த தீர்மானம். அதனால இவங்களை பத்தி கொஞ்சம் டீடைலா பாத்துக்கோங்க, ஞாபகம். சரி, லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா. அதே மாதிரி மத்திய அமைச்சரவை குழுவின் தலைவராக இருப்பவர் எப்பவுமே யார் பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர்கள். அந்த வகையில் தற்போதைய அந்த யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட சேர்மன் யார் பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். முக்கியமான எல்லா முடிவுகளும் இங்க இருந்தா எடுப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த வகையில் தற்போது மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், சார், லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன், சரி, லோக்சபா யார் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள். சரி, ரொம்ப முக்கியமான செய்தி. அதாவது ஒரு கட்சி ஒரு எலெக்ஷன்ல மொத்த சீட்ல 10% 10% சீட் வின் பண்ணா மட்டும் தான் the leader of opposition அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கொடுப்பாங்க. அந்த வகையில 2014 லோக்சபா எலெக்ஷன், 2019 லோக்சபா எலெக்ஷன், ரெண்டு எலெக்ஷன்லயும் காங்கிரஸ் கட்சி the 10% சீட் வின் பண்ணல. அதனால அப்ப அபிஷியலா பார்த்தீங்கன்னா அந்த எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைக்கல. 2024 அந்த எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி 99 MP சீட்டை வின் பண்ணியிருந்தாங்க. அதன் மூலம் மக்களவை எதிர்க்கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திரு ராகுல் காந்தி அவர்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மாநிலங்களவை ராஜ்யசபாவோட அந்த லீடர் ஆஃப் அப்போசிஷன் யார் பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், மறக்காதீங்க. அதே மாதிரி மாநிலங்களவையின் தலைவர் யாருமா? துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன். சரியா? இந்தியாவோட வைஸ் பிரசிடண்டா யார் இருக்காங்களோ அவங்க தான் ராஜ்யசபாவோட சேர்மனா இருப்பாங்க, மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இந்திய அரசாங்க தலைவர், சரி, ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் மற்றும் உண்மையான நிர்வாக தலைவர் பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பின் தலைவர், சரி, ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் யாருன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே குடியரசு தலைவர் தான். ஓகேவா? அரசாங்கம் அப்படிங்கிறது ஆட்சி பண்றவங்க, சரி, ஆட்சி பண்றவங்க தான் பிரதமரா இருப்பாங்க. அதனால இந்திய அரசாங்கத்தின் தலைவர் எப்பவுமே பிரதமர். இந்திய அரசியலமைப்பின் தலைவர், அதாவது இந்திய அரசின் தலைவர் அப்படின்னு கேட்டா யார சொல்லுவாங்க? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வேலை தற்போதைய குடியரசுத் தலைவர் யாருமா? திரௌபதி முர்மு அவர்கள் தான் இந்திய அரசியலமைப்பின் தற்போதைய தலைவர். ஓகேவா? அடுத்து முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்க. WPL IPL இப்ப மேட்ச் நடந்துட்டு இருக்குது, இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி 2008ல ஃபர்ஸ்ட் டைம் நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு அகைன் பார்த்தீங்கன்னா 19வது IPL கிரிக்கெட் போட்டி நடந்துருக்குது, ஆண்களுக்கானது. அதே மாதிரி விமன் பிரீமியர் லீக் அப்படிங்கிற பேர்ல 2020 ஃபார்மேட்ல அந்த கிளப் மாதிரி மேட்ச் நடத்தி இருக்காங்க BCCI. சரிங்களா? இதுல 2025ஆம் ஆண்டு மற்றும் 2026ஆம் ஆண்டில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எதுமா? ஸ்மிருதி மந்தனா தலைமையிலான RCB அணி. சரிங்களா? போன 2025ஆம் ஆண்டுல விராட் கோலி அவர்களுடைய RCB அணி 2025ல சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருந்தாங்க ஆர்டருக்கான IPLல. சரிங்களா? இந்த தகவல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? RCB பெண்கள் அணி தொடர்ந்து 2வது முறையாக சாம்பியன், ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்க கூடாது. சரிங்களா? அடுத்தபடியாக நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம். சரியா? ரொம்ப முக்கியமானது பாருங்க. இந்த வேர்ல்டு ஜியோகிராஃபில இந்த மாதிரி ஒரு क्वेश्चंस அப்பப்போ எக்ஸாம்ல கேட்பாங்க. இந்த RRB SSC எக்ஸாம்ல பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி, சரியா, அமெரிக்கா மற்றும் ரஷ்யா எந்த நாடுகளுக்கு இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது அப்படின்னு கேட்கலாம். அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையிலான கடைசி அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தம், அதுக்கு பேர் தான் நியூ ஸ்டார்ட் அப்படி சொல்லுவாங்க. இந்த திட்டம் February 5, 2026 அன்று காலாவதி ஆயிருக்குது. சரியா? நாங்க அணு ஆயுத கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அதுக்கு பேர் தான் நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் February 5, 2026ல காலாவதி எக்ஸ்பைரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 2010ஆம் ஆண்டில் கையெழுத்தான இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளும் தலா 1550 அணு ஆயுதங்கள் மற்றும் 700 ஏவுகணைகளை மட்டுமே வைத்திருக்க அனுமதித்தது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் 1 அப்படிங்கிற ஒப்பந்தம் இருந்தது, அது 1991ல. 2010ல கையெழுத்தானது ஸ்டார்ட் 2 அப்படிங்கிற ஒப்பந்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா?
இந்த 2010ல அந்த ஒப்பந்தம் போட்டாங்க. இது வந்து 2011 முதல் நடைமுறைக்கு வந்தது. ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஒப்பந்தம் இப்போ ரீசெண்டா எக்ஸ்பயர் ஆயிருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஓகேவா? டொனால்ட் ட்ரம்ப். சரியா? அடுத்து அணு ஆயுதங்கள் அப்படிங்கிற இதை பார்த்ததுனால கண்டிப்பா இந்த அமைப்பு பத்தி தெரிஞ்சுக்குமா. IAEA அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சரியா? இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, சர்வதேச அணுசக்தி முகமை என்று அழைக்கப்படும் இந்த அமைப்பானது உருவாக்கப்பட்டது ஜூலை 29, 1957. சரி, ஜூலை 29 இன்டர்நேஷனல் டைகர்ஸ் டே. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜூலை 29, 2020 தான் இந்தியாவில் தேர்ட் நியூ எஜுகேஷன் பாலிசி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மத்திய அரசு. சரிங்களா? இந்த ஜூலை 29, 1957 சரிங்களா IAEA அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதோட தலைமையிடம் எங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியாவின் தலைநகரம் வியன்னாவில் அமைந்துள்ளது, குறிப்பிடத்தக்கது. இதுல இருக்கிற மொத்த உறுப்பினர்கள் 180. அதாவது வேர்ல்டு லெவல்ல எங்கெல்லாம் அந்த நியூக்ளியர் பிளான்ட் இருக்குது, அணு ஆயுதங்களை யார் வச்சுக்கிறாங்க, இப்போ ஏதாச்சும் ஒரு 2 நாடுகளுக்கு சண்டை போர் ஏதாவது ஏற்படுதுன்னா அங்க அணு உலைகள் பாதிக்கப்படுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் விசாரிக்க போறது இந்த IAEA அமைப்பு தான். இந்த வகையில ரஷ்யா, சரிங்களா, உக்ரைன் பிரச்சனை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா, அப்படி நிறைய நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை வரும்போது இந்த அமைப்பு அடிக்கடி செய்தியில வந்துட்டே இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? இந்த IA அமைப்பின் தற்போதைய தலைவராக இருப்பவர், சரியா, டைரக்டர் ஜெனரல் ரஃபேல் கிராசி. மறந்துடாது இந்த பேரை நோட் பண்ணி சார், ரஃபேல் கிராசி. அடுத்த செய்தி போலாமா? அடுத்த முக்கியமான செய்தி பாருங்க. பாரத் டாக்ஸி சேவை மற்றும் ஒரு செயலி. சரி, பாரத் டாக்ஸிங்கிற ஒரு ஆப் இந்தியாவின் முதல் கூட்டுறவு, ஒரு கோஆபரேட்டிவ் பேஸ் பண்ணி வாகன அழைப்பு சேவையை மத்திய அரசே தொடங்கி இருக்கிறாங்க. அதோட பேரு பாரத் டாக்ஸி. இந்த ஓலா கேப், அந்த கேப்ல நிறைய இருக்குல்ல, அந்த மாதிரி பாரத் டாக்ஸியை மத்திய அரசு. ஓகேவா? இதை யார் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தற்போது மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர், சரி, மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன் சொல்லலாம், கோஆபரேட்டிவ்ஸ், இந்த கோஆபரேட்டிவ்ஸ் துறை அமைச்சராக இருக்கிற திரு அமித்ஷா அவர்கள். உள்துறை அமைச்சரும் அவர் தான், கூட்டுறவுத்துறை அமைச்சரும் அவர் தான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சேவையானது முதற்கட்டமாக தொடங்கி வைக்கப்பட்ட இடம் டெல்லி, அப்புறம் குஜராத்ல அகமதாபாத் சொல்லியிருந்தாங்க. இப்போ நொய்டா அது இதுன்னு சொல்லிட்டு இந்தியா முழுமைக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ளது அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமா சரிங்களா நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், சரிங்களா, அந்த கார்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலம் நம்ம பதிவு பெற்றிருந்தோம் அப்படின்னா அதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு நம்ம வந்துட்டு மக்களுக்கு சேவை ஆற்ற முடியும். சேஃபாக இருக்கும். ஏன்னா அந்த காரு GPS வசதி இருக்கணும். அது எங்கே போகுது, எங்கெல்லாம் வந்துட்டு இருக்குது, எங்கே போகுது, என்ன ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாமே கண்ட்ரோல் ரூமுக்கு ஈஸியாக போயிடும். அதனால பெண்களுக்கு முக்கியமாக பாதுகாப்பு வழங்குவதற்கு தான் இந்த பாரத் டாக்ஸியை தொடங்கி இருக்கிறாங்க. இந்த டாக்ஸில இருக்கிற இந்த ஓட்டுநர்கள், சரி, டிரைவருக்கு வச்ச பொதுவான பேரு சாரதி. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இங்க பாருங்க இன்னொரு செய்தி. 2002ஆம் ஆண்டு பல மாநில கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட இந்தியாவின் முதல் கூட்டுறவு நிறுவனத்தால் இயக்கப்படும் வாகன அழைப்பு முன்பதிவு தளம் இதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்டையும் கொஞ்சம் மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? 2002. அடுத்து அகைன் ஸ்கீம். எப்பவுமே எல்லா எக்ஸாம்லயும் ஸ்கீம்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணது நோட் பண்ணிக்கோங்க. அதுவும் நியூஸ் பேப்பர்ல வர செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? PMFME திட்டம். சரியா? பிரதான் மந்திரி ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைஸ். சரிங்களா? ஜூன் 29, சார், ஜூன் 29, 2020ல இந்த ஸ்கீம் தொடங்கி இருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. ஜூன் 29 இந்தியாவில் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே, தேசிய புள்ளியியல் தினம். PC மகளனோபிஸ் அவர்களின் பிறந்த நாள். அன்றைய தினத்தில் இந்த திட்டம் தொடங்கி இருக்காங்க. லிங்க் பண்ணிக்கோங்க. சரியா? அங்க பார்த்து ஜூலை 29, 2020 தேர்ட் நியூ எஜுகேஷன் பாலிசி. இங்க ஜூன் 29, 2020 ஞாபகம் PFME திட்டம். சரிங்களா? ஓகே, தொடங்கியது ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் திட்டத்தின் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டே இருக்கும். தொடர்ந்து இந்தியாவில் இந்தியர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இந்தியாவிலே தயாரிக்கப்பட வேண்டும். சரியா? தற்சார்பு இந்தியான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த திட்டம் தான் ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் திட்டம். 2020 அந்த COVID-19 அப்புறம் தொடங்கப்பட்டது. இந்த ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் உணவு பதப்படுத்தும் தொழில் அமைச்சகத்தினால் செயல்படுத்தப்படும் ஒரு மத்திய நிதி உதவி திட்டம் தான் இந்த திட்டம். சரி, PMFME திட்டம். ஞாபகம். சரிங்களா? நோக்கம், இதோட என்ன நோக்கம் பார்த்தீங்கன்னா ஒழுங்கமைக்கப்படாத, சரி, ஒரு ஆர்கனைஸ்டா இல்லாத சிறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு கடன் உதவி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு மூலம் வலுப்படுத்துவதற்கும் உதவும் ஒரு மத்திய நிதி உதவி திட்டம். சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. ஞாபகமா, சிறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள், அந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு அறிவித்துள்ள மொத்த ஃபண்ட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 10,000 crore. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த திட்டத்தின் கீழ் அந்த ஃபண்ட் அலோகேஷன், சரி, மத்திய அரசு மாநில அரசு எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60-40. சரி, 60% மத்திய அரசோடது, 40% மாநில அரசோட பங்களிப்பாக இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. இது வடகிழக்கு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸா இருக்கலாம் அல்லது ஹிமாலயன் ஸ்டேட்ஸா இருக்கலாம். அவங்களுக்கான நிதி பகிர்வு எவ்வளவு? 90-10. சரி, 90% மத்திய அரசோட பங்களிப்பா இருக்கும். 10% மட்டும் அந்தந்த மாநில அரசாக இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அடுத்தபடியாக தொடர்ந்து பாருங்க. உள்ளூர் உணவுகளுக்கான குரல், வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படிங்கிற கொள்கையின் கீழ் சிறு நிறுவனங்களை வலுப்படுத்துவதற்கு தான் இந்த திட்டம் தொடங்கி இருக்காங்க. இன்னொரு கூடுதல் பாயிண்ட் பாருங்க. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு, சரிங்களா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படிங்கிற அணுகுமுறையை பின்பற்றி அந்தந்த மாவட்டத்தின் சிறப்பான உணவுப் பொருட்களின் உற்பத்திக்கு முன்னுரிமை வழங்குகிறது இந்த திட்டம். சரிங்களா? இந்த திட்டத்தின் மூலம் நிதி உதவி பார்த்தீங்கன்னா
சரிங்களா? அதிகபட்சம் ரூபாய் 10 லட்சம். அதாவது தனிநபர் அலுவலர்களுக்கான திட்ட செலவில் 35% கடன் சார்ந்த மானியம் வழங்கப்படுகிறது. மொத்தத்துல சூப்பரான திட்டம். ஞாபகம் PM FME திட்டம். சரிங்களா? நல்லா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.